Assalamualaikum. Welcome to Simplicity 3. இந்த சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஒரு சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இந்த ரெசிபி நம்ம மரவள்ளிக்கிழங்குல செய்ய போறோம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு நிறைய ஸ்வீட்ஸ் பண்ணலாம். அடை, தம் ரோடு, வட்டலப்பம் அப்படின்னு நிறைய வெரைட்டில செய்வாங்க. ஆனா நான் இது சிம்பிளா ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். வெறும் தேங்காய் பால் அந்த மரவள்ளிக்கிழங்கு 2 மட்டும் போதும். மரவள்ளிக்கிழங்கு சும்மா அவிச்சு வெறுசா சீனி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக அப்படி தான் எல்லாமே சாப்பிடுவாங்க. எனக்கு பிளெயினாக அவிச்சு சீனி வச்சு சாப்பிட்றத விட எனக்கு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஈவினிங் டைமில் எப்படி வேணாலும் இதை சாப்பிட்லாம். கொஞ்சம் வார்மாக சாப்பிடும்போது நல்லா ஒரு இதமாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நீங்கள் சில்லுன்னு நீங்கள் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் மரவள்ளிக்கிழங்கை நல்லா தோலோடு அலசி எடுத்துகிட்டு அதில் மண்ணெல்லாம் போன பிறகு அதோட தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒருத்தர் அலசிடுங்க. அலசிட்டு நல்லா கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்குங்க. துருவிய கிழங்கு இதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆவியில் வேக விட்டுடுங்க. இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இடையில திறந்து பார்க்க தேவையில்லை. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் அது வெந்துருச்சா வேகலையான்னு. எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அந்த சின்னதாக ஒயிட்டாக இருக்கிறது மட்டும் வேகாமல் இருக்குது. அதனால் அதை ஃபுல்லாக மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸ்டவ் கூட ஆன் பண்ண தேவையில்லை. அப்படியே விட்டுட்டோம்னா அந்த சூட்லேயே அதுவும் வெந்துடும். அதுக்கிடையில் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சிடலாம். ஒரு தேங்காயை முழுசாக நல்லா அரைச்சி தண்ணி சேர்க்காமல் பால் எடுத்து வச்சிங்க திக்கா ஃபஸ்ட்டு பால். அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து செகண்டாக 1 டைம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செகண்டே தனித்தனியாக வைக்கணும் இல்லை, ரெண்டே மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் திக்கான தேங்காய் பாலை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு செகண்ட் ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு சீனியும் போட்டு அதிலே கரைச்சி வச்சுடுங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும் அந்த உப்பு. சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெந்த மரவள்ளிக்கிழங்கை எடுத்து நம்ம இதில் போட்டு கலந்து வைக்கலாம். அடுப்புலேருந்து இறக்கிட்டு வந்த உடனேயே அந்த தேங்காய் பாலில் போட்டுடக்கூடாது. எந்த ஒரு ஐட்டமும் ரொம்ப சூடாக தேங்காய் பாலில் போட்டோம்னா தேங்காய் பால் அப்படியே கேர்டில் ஆகிடும். அந்த தப்பை என்றைக்குமே பண்ணக்கூடாது. ஸோ இதை வெளியில் எடுத்து வச்சு ஒரு 80% அது ஃபுல்லாக ஆறணும். ஆறின பிறகு தான் நம்ம அந்த தேங்காய் பாலில் இதை மிக்ஸ் பண்ணணும். இனிமேல் வர்றது மரவள்ளிக்கிழங்கு சீசன் தான். தாராளமாக நிறையா செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இது ரொம்ப நல்லது. அல்சர் பேஷண்ட் கூட நல்லதுமாக சாப்பிட்லாம். அது தேங்காய் பால் இருக்கிறதுனால வயிற்று புண்ணை இது ஆற்றும். இப்போ இது சீனியும் கரைஞ்சிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் பால்லையே. தேங்காய் பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு மாதிரி பிசுன்னு கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கரைக்காமல் விட்டுட்டா ஒரு மாதிரி கட்டியாக அங்கங்கே நின்றுட்டே இருக்கும். இதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்பொழுது அது எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே திக்கான தேங்காய் பால் அரைக்கப்பு தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த திக்கான தேங்காய் பாலை லாஸ்ட்டாக இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த தேங்காய் பாலும் மரவள்ளிக்கிழங்கும் சேரும்பொழுது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் வார்மாக சாப்பிடும்பொழுது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், பாயசம்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரை வச்சுட்டு வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.